இந்தியாவின் கொள்கை காக்கின்ற திராவிட இயக்கமாகும். எந்த கொள்கைகளை எல்லாம் அறிஞர் அண்ணா தன் வாழ்நாளெல்லாம் கூறி போராடினாரோ, தமிழர்கள் மனதிலே நிலைநாட்ட பாடுபட்டாரோ, அவற்றை முன்னெடுத்துச் செல்லுகின்ற கடமையை நாங்கள் கடந்த 23 வருடங்களாக செய்து வருகிறோம். தோல்விகள், இழப்புகள் எங்களுக்கு புதியவை அல்ல. ஆனால் அந்த தோல்விகள் எங்கள் இயக்கத்தை அதனுடைய வலுமையோ அதனுடைய வேகத்தையோ என்றைக்கோ தடுத்ததும் இல்லை, தடித்ததும் இல்லை. அதை தமிழகம் நன்றாக அறியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஊடகங்களிடம் நான் கூற விரும்புவது, மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்ற விதத்தில் தமிழகத்துடைய வாழ்வாதாரங்களுக்கு கேடு செய்கின்ற வகையில் செயல்பட்டு அதிலும் குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மணலியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பொன்விழா நிகழ்ச்சியில் பேசும்போது மீத்தேன் எரிவாயு திட்டத்தை தமிழகம் ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த மீத்தேன் திட்டத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வுக்காக எங்கள் காவிரி பாசன பகுதிகளை தமிழகத்தின் ஜீவ துடிப்பாக விளங்குகின்ற சோழ மண்டலத்தை நாங்கள் காவு கொடுக்க முடியாது. இது குறித்து 2011 ஜனவரி 11 அன்றைய அரசு, திமுக அரசு ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் கூட கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தாலும் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மக்களிடத்தில் கொண்டு சென்றார். தொடக்கத்திலிருந்து நாங்கள் மறுமலர்ச்சிக்கு இதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். ஊர் ஊராக சென்று மக்களை திரட்டியிருக்கிறோம். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு கொடுத்து தடை வாங்கினோம். பிறகு தமிழ்நாடு அரசு நாங்கள் மீத்தேன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியதற்கு பிறகும் மத்திய சர்க்கார் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுடைய ஒப்பந்தம் தான் ரத்தானதற்கு காரணம் அவர்கள் குறித்த காலத்திற்குள் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆனால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை ஒருபோது மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட ஆபத்தான ஷேல் கேஸ், பாறை படிம எரிவாயு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ONGC மூலம் மத்திய சர்க்கார் முனைந்து நிற்கிறது. இதுவும் தமிழகத்துக்கு பெரும் கேட்டினை விளைவிக்கும். அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்திலும் ஏறத்தாழ 7 மாவட்ட விவசாயிகளுக்கு அவர்கள் நிலங்களை ஊடறுத்து செல்கின்ற கெயில் எரிவாயு குழாய் பதிக்கின்ற திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அதிமுக அரசு தொடக்கத்தில் போலீஸ் அடக்குமுறை ஏவியது. அதை எதிர்த்து பின்னர் அந்த அரசை தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கெயில் திட்டத்தை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொன்ன பிறகு திட்டத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் மத்திய சர்க்கார் இந்த திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்லாமல் நெடுஞ்சாலை ஓரமாகவே கொண்டு செல்ல வேண்டும். கேரள மாநிலம் இதை அனுமதிக்கவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பிரச்சனைகளில் மத்திய அரசுடைய போக்கு மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் மனித உரிமைகளுக்கு பேராபத்து உருவாகி வருகிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலரும் மக்களுக்கு பயன்பாட்டு நிலைகளாக மாற்றிய பியூஷ் மனோஜ் அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, சிறைச்சாலையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறையை விட்டு வெளியே வந்து கொடுத்த அவருடைய வாக்குகளுக்கு 30க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கினார்கள். சிறை கண்காணிப்பாளர் என்னை அடித்தார் என்று சொல்லியிருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ளேயே தாக்குவது என்பது மிக கொடூரமான செயல். இதற்கு காரணமானவர்கள் அந்த சிறைத்துறை அதிகாரியும் அவருடைய சிறை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த போக்கு மிகவும் கவலை தருகிறது என்பதனால் இதற்கு நான் கண்டனம் தெரிவித்துள்ளேன்.
இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவிரி பாசன பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தால்தான் இந்த மீத்தேன் செயல் கேஸ் போன்ற திட்டங்களை வரவிடாமல் நாம் தடுக்க முடியும். அதைப் போலவே காவிரிக்கு குறுக்கே மேகதாட்டு ராசிமணலில் அணை கட்டியே தீர்வோம் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தின் போக்கு மிகவும் ஆபத்தானது. இதற்கு மத்திய சர்க்கார் பக்கபலமாக இருந்து கொண்டு தமிழகத்திற்கு ஓரவஞ்சகம் செய்தது. இந்துத்துவ சக்திகளை கொண்டு வந்து நிலைநிறுத்த முனைவதால் தான் புதிய கல்விக் கொள்கை என்ற முறையில் சமூக நீதிக்கும் மாநில உரிமைகளுக்கும் வேட்டு வைக்கின்ற ஒரு அநீதியான காரியத்தில் இன்றைய மத்திய அரசு ஈடுபட்டிருப்பது மிகவும் கவலை தருகிறது. அந்த போக்கு மாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். மதச்சார்பின்மைக்கு கேடு செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொது சிவில் சட்டம் என்பது பஞ்சத்தன்மையை சிதைத்து நாம் நினைத்து பார்க்க முடியாத விபரீதமான நிலைமைகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்பதனால் தான் செக்குலரிசம் மதச்சார்பின்மை அதை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அதற்கு விசப்பரீட்சையாக இப்படிப்பட்ட முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்பதையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது. 29 விமானிகள் அவர்கள் அந்த விமான விபத்துக்குள்ளாகி கடலுக்குள்ளேயே மடிந்திருக்க கூடுமோ என்கின்ற நினைப்பதற்கே மிகவும் மனம் வேதனையில் அதிர்ச்சியில் குறைந்து போயிருக்கிறது. அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எப்படி இதை தாங்குவார்கள்? இது குறித்து இந்த விமானம் ஏற்கனவே 2-3 முறை பழுது பார்க்கப்பட்டது என்று குறிப்பிட்ட அதில் உள்ள பொறி ஒரு இயந்திரம் அது சரி செய்யப்பட்டது என்று தகவல்கள் வருகின்றன. அது நிபுணர்கள் தான் இதை பற்றி முடிவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் அதை அந்த விமானத்தை பயன்படுத்தியது தவறா என்று நிபுணர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எனவே இத்தகைய ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு மத்திய அரசு கவலையோடு இந்த பிரச்சனையை நடக்க வேண்டும். எனவே காணாமல் போன விமானத்தில் இருக்கின்றவர்கள் அப்படியாவது உயிர் பிழைத்திருக்க வேண்டுமே என்ற இயக்கத்தில் நான் இருக்கிறேன். இந்த செய்தி எல்லோரையும் நிலைகுலைய செய்கிறது. மக்கள் நலக் கூட்டணி தொடர்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் சகோதரர் போல் திருமாவளவன் அவர்களும் அதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். 29ஆம் தேதி நடைபெற இருந்த கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதனுடைய மாநில செயலாளர் டெல்லியிலே அவர்களுடைய அகில இந்திய அளவிலே நடைபெறுகிற மார்க்சிஸ்ட் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதால் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய அடுத்த கூட்டம் 29க்கு பதில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு நீதிமன்றங்கள் தவறாகவோ அல்லது அவமதிப்பாகவோ நடந்தால் புதிய விதத்தில் வழக்கு தொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டங்கள் இருக்கின்ற போது இந்த திருத்தங்களை கொண்டு வழக்கறிஞர்களுடைய ஜனநாயக உரிமையை பறிக்க முடியாது. இந்த நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமையில் ஏற்கனவே அதற்கான நீதிபதிகள் குறித்த ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள், பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வலியுறுத்துகிறோம். கெயில் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசியல் ஒப்பந்தம் பின்னர் அந்த திட்டத்துக்கு ஆதரவாக அதிமுக அரசும் அடக்குமுறையை ஏறி பிறகு விவசாயிகள் கொந்தளித்து எழுந்ததன் பேரில் அதற்கு பிறகு அந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் விவசாயிகள் வாழ்வை
7 மாவட்டங்களில் சாதாரண சிறிய சிறிய விவசாயிகளுடைய வாழ்வை அடிக்கோடு நெருக்கமாக்கிக் கொண்டிருப்பதனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்தவாறு செயல்படுத்தாமல் நெடுஞ்சாலை ஓரமாக கொண்டு செல்கிற போது கூடுதல் செலவாகும் என்று கணக்கு பார்க்க வேண்டாம். கேரளத்திலே கூட இருக்கிற அனுமதிப்படுகிறார்கள். எனவே இந்த கெயில் திட்டத்தை அறிவித்தவாறு நிறைவேற்றுகின்ற நடவடிக்கையை கைவிட வேண்டும் மத்திய அரசு. மத்திய அரசுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அதற்கு அதுக்கு தரப்பட்ட கருத்தை தெரிவிக்கிறார்கள். மணாலியில் நடைபெற்ற சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மீத்தேன் திட்டம் அதிக நாடுகளில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மம்மாழ்வார் இருந்தார். நாம் ஊராக சென்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு கொடுத்து நடைபெற்று மீத்தேன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போது முயற்சி இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். காவிரி பாசன பகுதி அடியோடு அழிந்து அதை போலத்தான் செயல்கள் இவையெல்லாம் தமிழகத்திற்கு தீமை விளைவிக்கக்கூடிய மேலும் எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவை என்பதனால் மத்திய சர்க்கார் இந்த ஓரவஞ்சகமான போக்கை கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். காவிரி போக்கை அணைகட்டும் என்ற திட்டத்திற்கு மறைமுகமாக ஊக்குவிப்பதால் அந்த போக்கை மாற்றப்பட வேண்டும். பாலாற்று பிரச்சனை இருக்கின்றது. இதில் ஆந்திர அரசுடைய நடவடிக்கை நியாயமற்றது. 1992 தொகுதிகளுக்கு முரணானது. எனவே நதி கூடி வருகிற போது கீழ்ப்பாசன பகுதியை உரிமையை பறிக்க முடியாது. எனவே நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொண்டிருந்தாலும் இந்திய அரசு இந்த போக்கை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். தமிழக அரசு இதற்காக திட்டவட்டமான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். காவிரி பாசன பகுதியை இயற்கை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனோஜ் சிறைச்சாலையில் தாக்கப்பட்ட சம்பவம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த சிறைத்துறை அதிகாரி, காவலர்கள் அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். 3 நாட்கள் பணிகள் புதிதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களில் அப்துல்கலாம் இது சம்பந்தமாக நம்ம என்ன மாதிரியான அப்துல்கலாம் முதல்வர் திட்டத்தில் அவருக்கு ஒரு மண்டபம் அமைப்பார். வரவேற்க கட்டத்தில் பாராட்டுகள் 2 அரசுகள் சிறப்பாக. ஆனால் இந்த விமானம் இந்திய அரசு